பாமகவிலிருந்து கணேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இப்போ இந்த சட்ட திருத்தமும் இந்த கடுமையாக்கப்பட்டிருக்க இந்த தண்டனைகளும் போதுமானதா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதெல்லாம் வழக்கமான ஒரு நடவடிக்கை தான். ஒரு சம்பவம் நடக்கும் போதும் மக்களை மறக்கடிப்பதற்கு நாங்க ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், கடுமையாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை தான் பாக்குறோமே தவிர இதனால எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஏன்னு சொன்னா நடவடிக்கை எடுக்கவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை பாமக முன்வைத்தது. இப்ப எடுத்த பிறகு இது வழக்கமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாங்க மீண்டும் சொல்றோம் இல்லைங்களா, இந்த நடவடிக்கைகள் கடந்த ஆண்டத்துல தானே நடந்தது. குண்டா சட்டத்துல போடுறதுக்கான நடவடிக்கை கொண்டு வந்தீங்க, குறைஞ்சிடுச்சா? இப்ப நான் கேட்கிற விஷயம் ஒண்ணுதான். 8000 பேர் கடந்த ஆண்டுகள்ல கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு கொள்கை விளக்க குறிப்புல கொடுத்திருக்கிறீங்க. அந்த 8000 பேர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தது? ஏன் அந்த 8000 பேர் திரும்ப இதே நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க? அப்போ சட்டங்கள் என்ன கடுமையாக்கினாலும் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்றத பொறுத்து தானே அடுத்தவன் தவறு செய்யலாமா வேண்டாமான்றது அமையும். இப்ப உதாரணத்துக்கு இந்த கள்ளக்குறிச்சி விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இந்த மெத்தனால் சப்ளை பண்ண குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா மாதேஷ் என்று இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுது. சரி, மரக்காணத்துல யாரா சப்ளை பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் அதே மாதேஷ் தான். இப்ப மரக்காணத்துல சப்ளை பண்ண மாதேஷ் மறுபடியும் வெளியில கள்ளக்குறிச்சிக்கு சப்ளை பண்றாருன்னா அரசு சட்டம் இருந்தும் என்ன நடவடிக்கை எடுத்ததுன்றது இருக்கு இல்லையா? இப்ப அப்படி அந்த இடத்துல நீங்க 1000 சட்டம் நிறைவேற்றினாலும் ஒரு அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை அந்த நபர்கள் மீது எடுத்தாலே ஒழிய நம்மளால என்ன ஒரு மாற்றத்தையும் நம்ம கொண்டு வந்துட முடியாது. இப்ப முன்னாடி பேசின மரியாதைக்குரிய அண்ணன் பேசும்போது ரொம்ப இந்த சினிமால வர மாதிரி நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுவாங்க. 2001 நடந்தது அதிமுக அரசு பண்ணதா? அதெல்லாம் நீங்க பேச வேண்டாம் சார். அதிமுக அரசு பண்ண பிறகு 2008 கிருஷ்ணகிரியில நடந்தது. கிருஷ்ணகிரி பார்டர் வில்லேஜஸ்ல நடந்தது. அப்ப திமுக ஆட்சி தானே இருந்தது, நாங்களும் அதுல ஆதரவுல தானே இருந்தோம். அப்ப நீங்க எந்த பாடமும் கத்துக்கலையா? எதுவும் நடக்கலையா? நாங்க கேட்ப விஷயம் எல்லாம் ஒருத்தன் தப்பு செய்யறான், கள்ளச்சாராயம் விற்கிறான், அடுத்தது அவன் கள்ளச்சாராயமே விற்க கூடாது அப்படின்ற அளவுல நீங்க இப்ப 10 லட்ச ரூபாய் தண்டனை கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிட போகுது? சரி, அப்போ பாமகவோட பரிந்துரை தான் என்ன சட்ட திருத்தம் கொண்டு வந்தா அல்லது என்ன தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா இதை தடுக்க முடியும்னு பாமக நினைக்குது? நாங்க தெளிவாவே எங்களுடைய 2016 இருந்து தொடர்ந்து நாங்க கொள்கை விளக்காகவே கொடுத்துருக்கிறோம். சட்டமன்றத்துல வலியுறுத்தினாங்களா இந்த விஷயத்தை கொண்டு வரணும்? பேசிருக்கிறாங்க. நாங்க இன்னைக்கு பேசலங்க, 30 வருஷமா பேசிட்டு இருக்கிறோங்க. நான் தொடர்ந்து சட்டமன்றத்துல பேசுவேன். அதிமுக ஆட்சி காலத்துல நான் ஏந்துச்சாலே எனக்கும் அமைச்சருக்கும் சண்டை தான் வரும். நாங்க சொல்ற விஷயம்னா 100% கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு திறமை மட்டும் இல்ல, திராணி இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். அவர்களை சுதந்திரமாக செயல்பட விட்டாலே போதும். அவர்கள் சுதந்திரமாக காவல்துறை கிட்ட கூப்பிட்டு ஒரு காவல்துறை எஸ்ஐக்கும் ஒரு விஏஓக்கும் தெரியாம ஒரு கிராமத்துல எந்த இடத்துலயும் காய்ச்ச முடியாது அப்படின்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை வழங்கணும் தான் நாங்க சொல்றோம். மற்றவர்களுடைய சட்டம் இருக்கிற சட்டம் இப்ப நீங்க நிறைவேற்றுங்க. 10 லட்சம் ஏன் தண்டனை விதிக்கிறீங்க? அவன் குடும்பத்துல இருக்கிற அவன் ரத்த சொந்தங்கள் அனைவருடைய சொத்தும் பறிமுதல் செய்யப்படும் போடுங்க. அவன் 10 லட்சம். இப்ப நீங்க சொல்லிருக்க அடிப்படையில பார்த்தாலுமே கூட காவல்துறையினர் தான் பொறுப்பு கள்ளச்சாராயம் விற்கப்பட்டால் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது காவல்துறையினரை பொறுப்புக்கு உள்ளாக்குறாரு தானே முதலமைச்சர்? வேற யார பொறுப்புக்கு உள்ளாக்க முடியும்? இதுக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்க முடியுமா? இல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பிரமுகர்கள் ஆக்க முடியுமா? பழைய தூக்கி யார் மேலே போடணும்ல. இப்ப மீண்டும் நான் சொல்றேன் இல்லையா, சுதந்திரமாக காவல்துறையினர் நினைச்சா அங்க கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அவர்கிட்ட பொறுப்பை கொடுக்கறது அதுவும் சரியில்லைன்னு சொன்னா எப்படி? அதுதான் நாங்க சொல்றோம். அவங்களை செயல்பட விடலன்றோம். அவங்களோட ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை படைத்தவர்கள் அவர்களை செயல்பட விடாம தடுக்கிறாங்கன்னு நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். ஏன் நாங்க மீண்டும் சொல்றோம் அந்த கலெக்டர் மீது எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்றதுக்கான காரணம், ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை நிர்பந்தித்து அந்த மாதிரி ஒரு பேட்டியை கொடுக்க வைத்ததனோட விளைவு இன்னைக்கு இத்தனை பேர் இறந்திருக்கிறாங்கன்னு நாங்க குற்றம் சாட்டுறோம். இதுதான் நாங்க திரும்ப, அதனாலதான் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறோம். இன்னொரு விஷயம், சிபிஐ விசாரணை கேட்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த மாதேஷ் எங்க இருந்து எடுத்துட்டு வராரு கள்ளச்சாராயம் அந்த மெத்தனால அப்படின்னு பண்ண கடந்த ஆண்டுல ஆந்திரால இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. இது தகவல் தான், நான் உறுதிப்படுத்தி சொல்லணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசு என்ன சொல்லுது, மாதாவரம் இந்த பார்டர்ல இருந்து கொண்டு வராங்க அப்படின்னு இன்னைக்கு காவல்துறையின் மூலமாக அறிக்கை சப்மிட் செய்யப்படுது. அப்ப இதுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது உண்மை என்ன அப்படின்றது தெரியும். ஆந்திரானா இப்ப தமிழ்நாடு போலீஸால அங்க போய் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக சிபிஐ விசாரணை வைங்க. சிபிஐ விசாரணை கொடுத்தீங்கன்னா எங்கேருந்து வருதுன்னு அந்த ரூட் காசை தெரிஞ்சு ரூட் காசை வேற இருக்காம நீங்க என்ன பண்ண முடியும்? 1000 சட்டங்கள் நிறைவேற்றினாலும் தண்டனைகளை செய்யற தவறு செய்கின்ற நபர்கள் திருந்துகின்ற அளவுக்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஒரு அரசாங்கம். அப்பதான் இந்த 8000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு முந்தின ஆண்டுகளையும் பாத்தீங்கன்னா 8000 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டு இருக்குது. 7000 சில்லற பேர் மீது அது முந்தின ஆண்டும் தொடர்ச்சியாக நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு வரோம். முதலமைச்சர் படிக்கிறார், வரவேற்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். ஆனா திரும்ப 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 ஒரே நபரே மாற்றாங்க இல்லையா?
இப்ப போன விசாரிச்சாதான் இது முடியும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த வழக்கு சார்ந்த விஷயங்களை நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா தகுதியும் திராணியும் காவல்துறைக்கு இருக்குன்னு சொல்றீங்க. ரெண்டும் முரணா இருக்கே. மீண்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இங்க காவல்துறைக்கு தகுதி திறன் இருக்கு, ஆனா காவல்துறையை செயல்பட விடவில்லைன்னு குற்றச்சாட்டணும். அந்த காவல்துறையை செயல்பட விடாமல் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள், அதிகாரம் மிக்கவர்கள் அவர்களை நிர்பந்திக்கிறார்கள்னு குற்றம் சாட்டணும். ஒரு சுதந்திரமான விசாரணை தேவைன்னு சொன்னா சிபிஐ தான் இங்க வந்து சிபிஐ வந்து நேரடியா இங்க ஒண்ணு அவங்களோட 10 லட்சம் ஆபீசர்ஸ் எல்லாம் இல்ல, அவங்க ஒரு 4 பேர் வருவாங்க, மீதி ஸ்டேட் கவர்மெண்ட் அபிஷியலை வச்சுக்கிட்டு தான் விசாரணை செய்வாங்க. ஆனா சுதந்திரமான விசாரணை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதுதான் நாங்க சிபிஐ வேண்டும் நாங்க கேட்கிறோம். காவல்துறைக்கு இப்பவும் சொல்றோம், காவல்துறைக்கு முழு திராணி, ஸ்காட்லாந்து யார்டுக்கு ஈக்குவலான காவல்துறை தமிழ்நாடு காவல்துறைன்னு பேர் வாங்கினவங்க. அவங்களால இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாங்க முழு அதிகாரம் இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா அவங்கள குறுக்கிடாதீங்க. யாரோ ஒருத்தரை கைது செஞ்சா அடுத்த நிமிஷம் ஒரு அதிகாரம் மிக்கவர்கள், ஒரு எம்எல்ஏவை யாரோ போன் போட்டு அவருக்கு ஆதரவாக வராதீங்க. இதை வந்து மூடி மறைக்கின்ற வேலையை செய்யாதீங்க அப்படின்னு தான் நாங்க கேட்கிறோம். சரி, ஓகே. திரு அலீம் அல் புகாரி, அதிகாரிகளை செயல்பட விடாததுனால தான் இது தொடருது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் திரு கணேஷ். அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, இது வருந்தத்தக்கது, வேதனையானது, மிகவும் சோகமானது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. ஆனால் ஒரு நல்லாட்சி நடந்து வரக்கூடிய மாநிலத்தில் இதாண்டா சாக்கு என்று எல்லோரும் இதை வந்து ஒரு அரசியல் களமாக மாற்ற முயற்சிக்கிறார்கள், உறுதியாக அப்படி முயற்சிக்கிறார்கள் என்பதற்கு என்னால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், ஒரு சம்பவம், இப்போ உதாரணத்துக்கு இந்த போதை விஷயம் எடுத்துக்கிட்டேன்னா நான் ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்லுவேன். ஒரு ஸ்கூலுக்குள்ளெல்லாம் வந்து போதை வந்து அலோடு கிடையாது. இப்போ பெரும்பாலும் ஸ்கூலுக்குள்ளே வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது, அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உதாரணம் ஏன் சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன். இந்த அனபாண்டு ஃபெவி பாண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதை கவரில் போட்டு கீழே சூடு காட்டியெல்லாம் வந்து பிடிப்பாங்க. அதில் ஏதோ ஒரு போதை வருது அப்படின்னு சொல்லி. போதை என்பதை பொறுத்த வரைக்கும் போதை மட்டுமே ரொம்ப சிரமப்பட்டு தான் அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். இப்போ நான் இதை கவர்மெண்ட் வந்து பொறுப்பு ஏற்கலைன்னா பரவாயில்ல. இப்போ நான் அது அடுத்த பாயிண்ட் தான் வரேன். அரசு பொறுப்பேற்கின்ற அரசா, பொறுப்பற்று பேசக்கூடிய அரசா என்பது ரொம்ப முக்கியமானது. இது வந்து நான் நம்ம இதே நியூஸ் 18 வந்து மரியாதைக்குரிய எம்பி கலாநிதி வீராசாமி அண்ணன் வந்து சொன்னாங்க, இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு. பொறுப்பேற்க வேண்டியது அரசோட கடமை தானே. அதான் மாமா, இல்ல அதுதான் நான் வர்றேன். அப்படி பொறுப்பேற்காதவங்க இருக்காங்க, சுட்டி காட்டவா? இந்தியாவில் யாருன்னு சொல்லுங்க. அதான் வர்றேன். இப்போ அவங்க வந்து பாமகவை சார்ந்தவர் அண்ணன் பேசுறாரு, கொள்கை நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் எல்லாம் பேசுறாரு. யார் தலைமையில் கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டில்? இப்போ யார் தலைமையில் வந்து லோக்சபா எலெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க? பிஜேபி தலைமையில் தானே ஃபேஸ் பண்ணாங்க. 2019 யூபியில் 107 பேர் இறந்தார்கள். இதுதான் கொள்கை ரீதியாக என்ன உடன்பாடு போட்டுக்கிட்டு வந்தாங்க? இல்லை எதுவும் கண்டனம் தெரிவிச்சாங்களா? இதே பாஜக தானே. இங்கே பொறுப்பு ஏற்கிறார்கள். இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போ சொன்னார்ல, இப்போ அவர் பேசுனதுக்கு அவர் சொன்னார் 2001 2008 நடந்துச்சு, அப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். 2019 107 பேர் பாஜக ஆட்சியில் இருக்கிறார்கள். 2022 அகைன் 5 பேர் ராய்பரேலியில் இருக்கிறாங்க. அப்ப அது இதே கள்ளசாராயம். பொறுப்பற்று யார் பேசுகிறார் அப்படின்னா, இப்ப பொறுப்பேற்கல அப்படின்றத யாருமே குற்றச்சாட்டா முன்வைக்கல. இப்ப எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் கடுமையானதா இருக்கா, நம்பிக்கை தரக்கூடியதா இருக்கா என்பதுதான் பேசு பொருளா இருக்கு. நம்பிக்கை எப்ப தரும்னா, நீங்க பொறுப்பெடுத்தா தான் தருமே. அதைத்தான் முக்கியமான விஷயமாவே சொல்றேன். உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் பொறுப்பேற்கிறார், நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் அதிகாரிகள். இப்போ இதுதான் உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு ரயில் டீரெயில் ஆகுது, பிரதமர் நரேந்திர மோடி போறாரு, கொடியசைச்சு அவர் தொங்க வைக்கும் போது என்ன மகிழ்ச்சி காட்டுகிறாரோ, அதுவே ஒரு ட்ரெயின் கவிழ்ந்து விழுந்தால் வந்து இதுல சம்பந்தப்பட்ட யாரையும் விடமாட்டேன் என்று தன்னை அந்த பொறுப்பிலிருந்து விலக்கிக் கொள்கிறார்.